கம்ருதீன் பார்வதியை வந்து இப்போது சபரியை தொடர்ந்து மற்ற எல்லாருமே டார்கெட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஸோ சபரியை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து கம்ருதீனை வந்து லாக் பண்ண உடனே விஜய் பார்வதி ஒரு கெஸ் பண்ணுறாங்க. விக்ரமோட பிளான் என்ன அப்படின்னா, இங்கே எல்லாம் ஸ்ட்ராங்கான ஆள்லாம் வந்து அனுப்பிட்டு கடைசியாக வந்து இந்த கேர்ள்ஸ் மட்டும் இருக்காங்கள்ல, அரோரா, சுபிக்ஷா, இவங்க எல்லாருமே யாரும் லாக் பண்ண முடியாது, அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனை வந்து லாக் பண்ணும்போது வந்து பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கம்ருதீனை வந்து காப்பாற்றுறதுக்காக வா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்ருதீனை பிடிச்சிட்டு இருக்கவங்க கையை வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. உடனே எல்லாருமே எப்படி வராங்க அப்படின்னா, நீ ஏன் வந்து சபரி அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது ஏன் சபரியை காப்பாற்ற வரல, இப்போ எதுக்கு கம்ருதீனை காப்பாற்ற வர அப்படின்னு சொல்லும்போது பார்வதியோட பாயிண்ட் அங்கே என்ன அப்படின்னா, இங்கே பேர் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னா நான் ஒரு கேம் ஆடுறேன், நீங்கள் இப்போ எல்லாம் குரூப்பாக சேர்ந்து தானே இதை ஒரு கேம் ஆடுறீங்க, அந்த மாதிரி நானும் வந்து இப்போது அவனை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணுறேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஆடுறீங்கள அந்த மாதிரி நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் விட்டார் கம்ருதீன் அவுட் ஆனவுடனே. அதுக்கப்புறமா பார்வதி வந்து அந்த சோஃபா கிட்ட வெளியே உட்கார இடத்துல இருக்காங்க. டக்குன்னு வந்து பஸ்ஸர் அடிச்சிடுது. பார்வதி உடனே என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சோஃபாக்கு அடியிலே வந்து உள்ளே போயிட்டாங்க, படுத்துட்டு அப்படியே சோஃபாக்கு அடியில் போயிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அவங்க ஸ்கோர் போர்டில் அவங்க டாப்பில் இருக்கிறனால அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக அந்த காயினை வந்து ஒட்டுறதுக்காக பார்வதியை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வந்து உள்ளே லிட்டராக வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே இழுத்து அவங்க கையெல்லாம் வந்து பிடிச்சி அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியவே இல்லை, அவங்க எடுக்கவே முடியல. நல்லா லாக் பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ அப்போ வந்து பார்வதி செம்மையாக காண்டாகி கேவலமாக கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க போல், எல்லாத்தையும் மியூட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறமா கம்ருதீன்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இவனுங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஆடுறானுங்க, பார்க்க தானே போகிறோம், இப்போ இதுக்கு மேலே இப்படி இவங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா இவங்க எல்லார்ட்டையும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இப்போ வரையும் வந்து 3 பேர் வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த கேம் எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.